Hello students, Max போடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது chapter 2 Polynomials exercise 2.3. Sum number 1. Divide the polynomial p of x by the polynomial g of x and find the quotient and remainder in each of the following. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு polynomial p of x கொடுத்திருக்காங்க and இன்னொரு polynomial g of x கொடுத்திருக்காங்க. We have to divide p of x by g of x and we have to find the quotient and remainder. First subdivision, p of x is equal to x cube minus 3x square plus 5x minus 3. G of x is equal to x square minus 2. So p of x g of x ஆல divide பண்ணி quotient and remainder கண்டுபிடிக்கணும். Solution, let p of x is equal to x cube minus 3x square plus 5x minus 3. G of x is equal to x square minus 2. So இப்போ எப்படி p of x g of x ஆல divide பண்றதுன்னு பார்ப்போம். So p of x என்னதுமா? x cube minus 3x square plus 5x minus 3. நம்மளுடைய divisor என்னது? g of x x square minus 2. So x square x term இல்லாததுனால 0x ன்னு எழுதிக்கிறோம் minus 2. x square plus 0x minus 2. இப்போ இது நம்ம p of x g of x ஆல divide பண்ண போறோம். So quotient ஓட first term கண்டுபிடிக்கணும் so that அந்த term ஓட இந்த x square நம்ம multiply பண்ணா இந்த same x cube நமக்கு கிடைக்கணும். அப்போ அது என்ன term-ஆ இருக்கும்? x into x square x cube. மீதி இருக்கிற இந்த ரெண்டு term-ஐயும் x ஓட multiply பண்ணி போட்டுருவோம். அப்போ x into 0x என்னது? plus 0x square x into minus 2 minus 2x. Next என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பிரஷனோட சைன் throughout சேஞ்ச் பண்ணணும். இங்க plus இருக்கு, இது மைனஸ் ஆயிடும். இந்த plus இங்க மைனஸ் ஆயிடும். இந்த மைனஸ் இங்க plus ஆயிடும். x cube minus x cube cancel ஆயிடும். minus 3x square minus 0x square வந்து minus 3x square ஆயிடும். 5x plus 2x என்னது? plus 7x. அப்புறம் இந்த minus 3 இங்க கீழே இறக்குறோம் minus 3. இப்போ quotient ஓட next term கண்டுபிடிக்கணும். அந்த term ஓட இந்த x square நம்ம multiply பண்ணா இந்த same minus 3x square வரணும். அப்போ quotient ஓட next term என்னது? minus 3. So minus 3 into x square is minus 3x square. மீதி இருக்க இந்த ரெண்டு termையும் இந்த minus 3 ஓட multiply பண்ணி போட்டுருவோம். அப்போ minus 3 into 0x என்னது? minus 0x minus 3 into minus 2 plus 6. Right? இப்போ next இந்த எக்ஸ்பிரஷனோட சைன் சேஞ்ச் பண்ண போறோம். இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும், இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும், இந்த பிளஸ் மைனஸ் ஆயிடும். minus 3x square plus 3x square cancel ஆயிடும். 7x plus 0x என்ன ஆகும்? 7x minus 3 minus 6 minus 9. ஸோ இங்கேயோட டிவிஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது. இந்த டிகிரி ஆஃப் r of x வந்து லெஸ் தென் டிகிரி ஆஃப் g of x இருக்கிறதுனால டிவிஷன் முடிஞ்சு போயிடுச்சு. So p of x g of x ஆல divide பண்ணும்போது நமக்கு quotient x minus 3 கிடைச்சிருக்கு. Remainder 7x minus 9 கிடைச்சிருக்கு. Right? Therefore, quotient comma q of x is equal to x minus 3. Remainder comma r of x is equal to 7x minus 9. So questionல என்ன கேட்டிருந்தாங்க? Quotient and remainder கேட்டிருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சு எடுத்து எழுதிட்டோம். That's all. Second subdivision, p of x is equal to x power 4 minus 3x square plus 4x plus 5. G of x is equal to x square plus 1 minus x. Solution, let p of x is equal to x power 4 plus 0x cube minus 3x square plus 4x plus 5. கொடுத்திருக்க p of x எடுத்து எழுதியாச்சு. இதுல வந்து x cube term இல்லாததுனால நான் 0x cube ன்னு இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். g of x is equal to x square minus x plus 1. கொடுத்திருக்க g of x எடுத்து எழுதியிருக்கோம். இங்க ஆர்டரா இல்ல, அதனால நான் ஆர்டரா எழுதியிருக்கேன். x square minus x plus 1. இப்போ p of x g of x ஆல டிவைட் பண்ண போறோம். So p of x என்னதுமா? x power 4 plus 0x cube minus 3x square plus 4x plus 5. g of x என்னது? x square minus x plus 1. So இப்போ p of x g of x ஆல டிவைட் பண்ண போறோம்.
கோஷியன்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வேணும். அந்த டேர்மோட எக்ஸ் ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த சேம் எக்ஸ் பவர் 4 நமக்கு கிடைக்கணும். அப்போ கோஷியன்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர். ரைட்? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை மீதி இருக்க ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பிரஷனுடைய சைன் த்ரூ அவுட் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸாக மாறுது, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் மைனஸாக மாறுது. எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகுது. 0x கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் என்ன ஆகுது? எக்ஸ் கியூப் ஆகுது. மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகுது? மைனஸ் 4x ஸ்கொயர் ஆகுது. இந்த 4xை கீழே இறக்குறோம். ஸோ 4x. நெக்ஸ்ட்டு கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அந்த டேர்ம் கூட எக்ஸ் ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த சேம் எக்ஸ் கியூப் கிடைக்கணும். அப்போ அது என்ன டேர்ம்? ப்ளஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். ரைட்? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பிரஷனோட சைன் த்ரூ அவுட் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸாக மாறுது, மைனஸ் ப்ளஸ் ஆகுது, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகுது. எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகுது. மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகுது? மைனஸ் 3x ஸ்கொயர், 4x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3x, அப்புறம் இந்த 5ஐ கீழே கொண்டு வரும், ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அது கூட இந்த எக்ஸ் ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த சேம் மைனஸ் 3x ஸ்கொயர் வேணும். அப்போது அந்த கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? மைனஸ் 3. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 3x ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயரோட என்ன மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸ் 3x ஸ்கொயர் வரும்? மைனஸ் 3. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் மைனஸ் 3x ஸ்கொயர், மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இஸ் ப்ளஸ் 3x, மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 1 இஸ் மைனஸ் 3. இப்போது இந்த எக்ஸ்பிரஷனோட சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகுது, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகுது, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகுது. ஸோ மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் கேன்சல் ஆகுது, 3x மைனஸ் 3x கேன்சல் ஆகுது, 5 ப்ளஸ் 3 8. ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டோம் 8. இங்கேயோட டிவிஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகுது. ஏன்? டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் பவர் 0 இருக்கிறதுனால டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் இஸ் 0. இங்கே ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பவர் 2 இருக்கிறதுனால டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? 2. 0 இஸ் லெஸ் தேன் 2ங்கிறதுனால டிவிஷன் ப்ராசஸ் இங்கே ஸ்டாப் ஆகுது. ஸோ பி ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸால் டிவைட் பண்ணி கோஷியன்ட் கண்டுபிடிச்சிட்டோம், ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்? Therefore, quotient Q of x is equal to x square plus x minus 3. Remainder R of x is equal to 8. So, quotient and remainder கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. That's all. Third subdivision, P of x is equal to x power 4 minus 5x plus 6. G of x is equal to 2 minus x square. Solution, let P of x equal to x power 4 minus 5x plus 6. So, இங்கே வந்து x cube டேர்மும் இல்லை, x square டேர்மும் இல்லை, அதுக்கு நான் 0 போட்டு எழுதியிருக்கேன். x power 4 plus 0x cube plus 0x square minus 5x plus 6. So, இல்லாத டேர்ம்ஸை 0 போட்டு எடுத்து எழுதிக்கலாம். Right? Next, g of x is equal to 2 minus x square. So, இதில் minus x squareங்கிறது முதல்ல வரணும், அதனால் minus x square plus x term இல்லாததுனால 0x போட்டிருக்கேன், plus 2 அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். So, g of x is equal to minus x square plus 0x plus 2. இப்போ நம்ம p of x g of x ஆல் டிவைட் பண்ணி quotient and remainder கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்? So, p of x என்னது? x power 4 plus 0x cube plus 0x square minus 5x plus 6. G of x என்னது? minus x square plus 0x plus 2. So, இப்போ quotientோட first term கண்டுபிடிக்கணும். அந்த first termோட இந்த minus x square நம்ம multiply பண்ணா நமக்கு same x power 4 வரணும். அப்போ என்னது நம்ம quotientோட first term? minus x square. So, minus x square into minus x square is x power 4. இங்கே நமக்கு x power 4 positive இருக்கிறதுனால
நம்ம இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் தான் இதையும் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அதே பாசிட்டிவ் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். ரைட், இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணி போடுவோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 0x minus 0x cube minus x square into 2 minus 2x square. Right? Next என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ்பிரஷனோட சைன் throughout சேஞ்ச் பண்ணணும். x power 4 மைனஸ் ஆயிடுது, மைனஸ் சைன் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுது, மைனஸ் சைன் இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ x power 4 மைனஸ் x power 4 கேன்சல் ஆகுது, 0 0 கேன்சல் ஆகிடுது. ஸோ அது நம்ம எழுத வேண்டாம். 0x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் என்னது 2x ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் 5x கீழே இறக்க போகிறோம், மைனஸ் 5x. ரைட், இப்போ இந்த 6ஐயும் நம்ம கீழே இறக்கணும், ப்ளஸ் 6. ஏன் 6 கீழே இறக்காட்டா நமக்கு ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே இன்னொரு டேர்ம் கண்டுபிடிச்சி கோஷியன்ட்டோட இன்னொரு டேர்ம் கண்டுபிடிச்சி இந்த 3 டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும் போடுறதுக்கு. அதனால் இந்த 6ஐயும் நம்ம இறக்கிட்டோன்னா இங்கேயும் 3 டேர்ம் வந்துடும். அதனால தான் இந்த ஸ்டெப்லேயே நம்ம 6 கீழே இறக்கிடுறோம். ரைட், இப்போ கோஷியன்ட்டோட நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அந்த டேர்ம் கூட இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த சேம் 2x ஸ்கொயர் கிடைக்கணும். அப்போது அந்த டேர்ம் என்னதான் இருக்கும், மைனஸ் 2. ரைட்மா, இப்போ மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னது 2x ஸ்கொயர், மைனஸ் 2 இன்ட்டு 0x மைனஸ் 0x, minus 2 into plus 2 minus 4. So, இந்த எக்ஸ்பிரஷனோட சைன் throughout சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5x ப்ளஸ் 0x மைனஸ் 5x, 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 10. ஸோ இதோட டிவிஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். டிகிரி ஆஃப் r of x less than degree of g of xன்றதுனால. ஸோ p of x g of x ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 கிடச்சிருக்கு, ரிமைண்டர் மைனஸ் 5x ப்ளஸ் 10 கிடச்சிருக்கு. ரைட், therefore கோஷியன்ட் q of x is equal to minus x square minus 2, remainder r of x is equal to minus 5x plus 10. So p of x g of x ஆல் டிவைட் பண்ணி கிடைச்ச கோஷியன்ட்டையும் ரிமைண்டரையும் எடுத்து எழுதிட்டோம். தட்ஸ் ஆல்மா. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.